இன்னைக்கு அப்படின்ற ஒரு தோழி அவங்களோட வாழ்க்கை கதையை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கும் துபாய்க்கும் இடையேயான தூரம் எனக்கும் அவனுக்கும். எஸ், ஐ மீன் அ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். என்னன்னு பார்க்குறீங்களா? இப்படி தான் அமரன் பட வசனங்கள் எல்லாம் சொல்லி அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் தான் அவங்க சித்தி வீடு மது. அதனால அடிக்கடி இங்கே வருவாங்க. அப்போ என்னை பார்த்துருப்பாங்க போல மது. ஆனால் நான் அவங்கள பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிருச்சு மது. கிட்டத்தட்ட எனக்கும் தூரத்து சொந்தம் தான் பிரபா. கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ரொம்ப உறுதியாக நின்றுட்டாங்க மது. எனக்கும் பிரபாவை பிடிச்சு போயிருச்சு. வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிரபா சொல்லிட்டாங்க. அதுக்காக ஃபாரினும் போயிட்டாங்க. 5 வருஷம் மது எங்கள் காதலோட காத்திருந்தோம் நாங்கள். காத்திருந்து அந்த நாளும் வந்துச்சு. பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணுறது ஒரு சுகம் தானே. கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு மது. Feb 10 ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணோம். March 10 பிரபா ஃபாரின் கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் மது இந்த ஃபாரின் லைஃப். ஃபாரின் லைஃப்னாலே அது ஒரு தவிப்பு தான். வயிற்றுல குழந்தையும் மனசில் பிரபாவையும் சுமந்துக்கிட்டு அந்த நாட்களை கடந்து வந்தேன். 5வது மாதம் அம்மா வீட்டிலேருந்து மருந்து கொடுக்க வந்தாங்க மது. அன்னைக்கு ஈவினிங் என்னை எட்டி ஒரு உத. ஆமாம் மது, என் பையன் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் என்னை எட்டி உதச்சான். உத வாங்கினதுக்கு சந்தோஷப்படுற ஒரே தருணம் அதுதானே மது. வளைகாப்புக்கும் பிரபா வரல. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வாசலில் வந்து நிற்கிறாங்க மது. அமரனில் முகுந்தனை பார்த்தோன்னே சாய் பல்லவி ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் மது. நானும் ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதேன். இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த நாட்கள்லாம். அந்த அழகான நாளெல்லாம் பட்டா போட்டு பத்திரமா வச்சிருக்கேன் மது என் மனசில். டெலிவரி நல்லபடியாக ஆச்சு. தம்பிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு. ஆனால் அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல மது. தம்பிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் மது. 1 மந்த் ஃபுல்லாக ஐசியூவில் தான் இருந்தான். ஒரு நாள் டாக்டர் என்கிட்ட வந்து சைன் பண்ண சொன்னாங்க மது. என்னாச்சு டாக்டர்னு கேட்டேன். ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை போட்டால் உங்கள் பையன் பொழைக்கலாம், பொழைக்காமையும் போகலான்னு சொன்னாங்க. நீங்கள் சைன் பண்ணால் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறோன்றாங்க. கையெல்லாம் நடுங்குச்சு மது. அதோட கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். தம்பிக்கிட்ட எந்த அசைவுமே இல்லை. 24 மணி நேரம் போகணும், அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் என்னை கூப்பிட்டு நின்றுச்சுன்னு சொல்லிட்டாங்க மது. அடிச்சுக்கிட்டு அழுகிறேன். என் புள்ள வேணும்னு கிடந்து கத்துறேன். அப்புறம் சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு, அவர் பாப்பாருன்னு சொன்னாங்க. ஆக்சிஜன் வச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க மது. கடவுள் புண்ணியத்தில் என் பையன் பொழைச்சிட்டான் மது. இப்போ அவனுக்கு 7 வயசாகுது. எல்லாருக்கும் தம்பி பாப்பா இருக்காங்க, எனக்கு ஏன் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். அவனுக்காகவே 2வது குழந்தை வேணும்னு தோணுச்சு மது. கன்ஃபார்மும் ஆச்சு. தெரிஞ்ச நாள்லேருந்து அவன் தான் பாப்பா மேலே ரொம்ப பாசமாக இருந்தான். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வயிற்றில் வந்து கிஸ் பண்ணுவான் மது. அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் பாப்பா, நீ தூங்கு, இப்படிலாம் பாப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். பாப்பா மேலே அவன் ரொம்ப பாசமாக இருந்தான். பாப்பா எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். மாதக்கணக்கில் எண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாட்கள் போக போக இன்னும் 20 நாள் இருக்குது, 30 நாள் இருக்குது, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக நாளைக்கு பாப்பா வந்துடும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புனேன் மது. காலையில் ஒரு 3:15 இருக்கும். பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் பார்த்தாங்க. 3 இருக்கும். பாப்பா என்னை எட்டி உதைச்சா மது. ஒரு 3:45க்கெலாம் நான் மயங்கிட்டேன். ஹார்ட் பீட் செக் பண்ணால் பாப்பா உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்க மது. ஒவ்வொரு பொண்ணும் பிரசவ வலியை தாங்கிறதே குழந்தை வரப்போகுதுன்ற சந்தோஷத்தில் தான். ஆனால் செத்துப்போன குழந்தைக்காக அந்த டெலிவரி நடக்கும்போது அந்த வலி வேறு யாருக்குமே வரக்கூடாது மது. எந்த ஒரு அம்மாவுமே அனுபவிக்கக்கூடாத ஒரு வலி. குழந்தை பிறந்தோன்னு எடுத்து என் நெஞ்சில் போட்டாங்க மது. அந்த நிமிஷம் ஏன் ஹார்ட் பீட் நின்றுட்டு பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் வந்துடக்கூடாதான்னு ஏங்கினேன், கடந்து கத்துனேன். கடவுள் என் பொண்ணை பறிச்சுக்கணும்னு நினச்சிருந்தா ஒரு 3 மாதத்தில் பறிச்சிருக்கலாம்ல மது. இல்லை ஒரு 5 மாதத்தில் பறிச்சிருக்கலாம்ல. 10 நிமிஷம் தான் இருந்துச்சு பாப்பா பிறக்க. 10 மாதம் சுமந்த அம்மாவுக்கு தானே மது தெரியும் அந்த வழிலாம். பிரபா வெளிநாட்டில், தம்பி பக்கத்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். பாப்பா செத்து போய் என் நெஞ்சில் கிடக்குறா. ஒரு அம்மாவோட வலி அங்கே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாப்பா எங்கன்னு கேட்குற என் பையனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் மது? எனக்கு பெருசாக எந்த ஆசையுமே இல்லை மது. நான், பிரபா, தம்பி, பாப்பா, நாங்கள் 4 பேரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக ஒன்றா வாழணும், அவ்வளோதான் மது என்னோட அதிகபட்ச ஆசையே அப்படின்னு சொல்லி
அவங்களோட உரையை முடிச்சுக்கிட்டாங்க. கவலைப்படாதீங்க அபி. ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்கு. நீங்கள் ஆசைப்படுற அந்த நாள் கண்டிப்பாக வரும் அபி. நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக கடவுளை வேண்டிக்கிறோம். நீங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரே வீட்டில் கண்டிப்பாக வாழ தான் போகிறீங்க. நம்மளை நாமே கேட்டுப்போம். கடவுள் நமக்கு இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அவங்க ஆசைப்படுற, அவங்க ஏங்குற அந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோமான்னு கேட்டால் இங்கே நம்ம யார்கிட்டேயும் பதில் இல்லை. சின்ன சின்ன ஈகோவும் சண்டையும் இதுதான் நம்மளோட டெய்லி வாழ்க்கையில் இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பார்ப்போம். அவ்வளோதாங்க வாழ்க்கை. கிடைச்ச ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வோம். நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா? நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா? தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா?